மக்களே பாருங்க, நண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட போகிறோம். வாங்க சமைக்கலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி மசாலா தான் செய்ய போகிறோம். பார்த்துடுங்க பாருங்கள், நண்டு எந்த பெரிய நண்டாக இருக்குன்னு பாருங்கள். விலை தான் ஜாஸ்தி பார்த்துடுங்க, ஏகப்பட்ட விலை. ஆசைப்பட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே ஆசைப்பட்டுக்கு வாங்கி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. என்ன நண்டுன்னு தெரில, நல்லா பெரிய பெரிய நண்டாக இருக்குது பார்த்துடுங்க. காலை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு பார்த்துடுங்க. இதுதான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இது மிக்ஸியில் போட்டு என்னமோ அரைக்கணும் பார்த்துடுங்க இந்த மசாலாவை. சரியா அரைச்சிட்டு என்னென்ன மசாலாலாம் சேர்த்துன்னு சொல்லிட்டு சொல்லுதேன் பாருங்கள். பாருங்கள், மசாலா நம்ம குறப்பாக அரைச்சிட்டோம் பார்த்துடுங்க. இதில் என்னதெல்லாம் சேர்த்துருங்கன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி, பல்லாரி, நல்ல மிளகு, சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூடு இவ்வளவும் போட்டு அரைச்சி வச்சுருக்க பார்த்துடுங்க நைஸாட்டி. வாங்க இப்படி நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மக்களே, நண்டு கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெரிய பானையை வச்சாச்சு பார்த்துடுங்க. இதுக்கப்புறம் சட்டி நல்லா சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் காண்டு ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சம் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டு பார்த்திங்கன்னா, எண்ணெய் சூடாகிட்டு பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அதை போட்டுக்கிடுவோம். நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் தான் மெயின் ஐட்டமே இருக்குது. நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா மசாலா, மசாலாவை நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம். கிரேவிக்கு இந்த மசாலா அட்டகாசமாக இருக்கும் பார்த்துடுங்க. இதே மசாலாவை நீங்களும் போடுங்க சரியா. இனி இது நல்லா வசங்கணும், பச்சை வாடெல்லாம் போகணும். ஏன்னா வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்குமா, அதனால் நல்லா வசங்கட்டும். ஓகே, விரவு எவ்வளோ விரவு வச்சுருக்காவோ பாருங்க. விரவு அடுப்பில் இருக்குமா, அதனால தான் கறியாக இருக்குது பார்த்துடுங்க. தப்பாக நினச்சிடாங்க சரியா. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கி கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போயிட்டு பார்த்துடுங்க. இனி இதெல்லாம் மசாலா நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்சது பார்த்துடுங்க. இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுவிடுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கலருக்காண்டி நம்ம காஷ்மீர் சில்லி போட போகிறோம் லைட்டாக. அதுக்கப்புறம் கரம் மசாலா சுத்தோலை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுவும் உங்களுக்கு எப்படியோ போட்டுடுங்க. கொஞ்சம் போட்டாலே போதும். இனி இவ்வளோத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லாக கிரேவி பண்ணுங்க. இதுதான் நண்டு கிரேவி, இப்படி தான் இருக்கணும். இதில் தான் நம்ம இனிமேல் நண்டை ஆட் பண்ண போகிறோம் சரியா. சுத்தம் பண்ணி வச்ச நண்டு அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். இதுவுமே செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நண்டு பிடிக்காதவங்க கூட நண்டு வேணும் கேட்டு சாப்பிடுவாங்க. போட்ட மசாலா எல்லாமே சேர்த்து விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தானே என்னென்னலாம் சேர்த்து என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கனாலே தெரியுதுங்க மசாலா எப்படி இருக்குது பாருங்க. பற்றிலாம்
நண்டு இனி கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இனி நல்லா கிடந்து கொஞ்சம் வேகட்டும். சரியா? வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பப்போ மூடையெல்லாம் திறந்து பார்த்து கிண்டிடுங்க. ஏன்னா விறகு அடுப்பு பற்றியெல்லாம் சட்டியில் பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிண்டி பார்ப்போம். மக்களே திறந்து பார்த்துக்கிடுவோம் எப்படி இருக்குன்னுட்டு. லைட்டாக கிண்டி விடணும் பார்த்துடுங்க. அதெல்லாம் சட்டியில் பிடிச்சிரும். அதனால் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றவே வேண்டாம் பார்த்துடுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கட்டியாட்டு இருந்தாங்க லேசாக தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. நண்டு வேகணும் பார்த்தீங்களா? நண்டுலேயே தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றி சேர்க்காம நல்லா இருக்காது. இந்த மாதிரி குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால் நம்மளுக்கு நண்டு கிரேவி தான் செய்யும். சரியா? ஓகே, வேகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா திறந்து பார்ப்போம். கிண்டி விட்டு ரெடி ஆகிட்டு. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நண்டில் நல்லா ஊறிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் மல்லி இலை இருந்தால் போட்டுவிடுங்க. என்கிட்ட இல்லை. மல்லி இலை போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு போட மறந்துட்டேன் பார்த்துடுங்க. இப்போ கொஞ்சம் மாதிரி தான் போட்டேன் பார்த்துடுங்க. மறந்து போச்சு. நீங்கள் ஞாபகம் போட்டுடுங்க. சரியா? பாருங்கள் கிரேவி சோத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சரியா? எப்படி இருக்குது சொல்லுங்கள். செம்மையாக இருக்கலாம். அடுப்பில் இருந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம். நல்லா கிண்டிடணும். ஃபஸ்ட்டு மசாலா எல்லாமே சூப்பராகவே மிக்ஸ் ஆகிட்டு பார்த்துருங்க. நண்டு கூட நல்லா ஊறிட்டு. இதெல்லாம் நம்ம சோத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கிரேவி. நீங்களும் நான் போட்ட மசாலா எல்லாமே போட்டு சேர்த்து செஞ்சு பாருங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சோத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பாருங்கள். மக்களே இப்போ சாப்பிட போகிறோம் பார்த்துடுங்க. நண்டு கிரேவி வச்சு ஃபஸ்ட்டு சோறு வச்சுக்கிடுவோம் தட்டில். நல்லா சூடாக இருக்குது. நம்ம வச்ச நண்டு கிரேவி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே மக்களே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச நண்டு கிரேவி சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரேவி அதை வச்சு நல்லா பனைஞ்சி சூப்பராக இருக்கு. Bye.